அனைவருக்கும் வணக்கம். ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜா. ஈழத்திலிருந்து பேசக்கூடாது தான் இருந்தேன் நான். இது கட்டாயம் பேச வேண்டிய விஷயம் ஒன்றுமில்லை. கோயில் பேர் சொல்கிறேன்னு பிள்ளைய எடுக்க வேணாம். இது எல்லாருக்கும் தெரியணும். ஒன்று நிர்வாகத்தில் இருக்கிறார்கள் செய்கிற பிள்ளையால் அந்த கோயில்ற புனிதமும் அந்த தொன்மையும் அந்த கோயில்ற புனிதமும் கிடக்கூடாது. அதற்காண்டி நான் உங்கள்கிட்ட முன்கூட்டியே மன்னிப்பு கேட்குறேன். இது யார மனசையும் நோகடிக்கக்கூடாது. ஆனால் என் மனசை நோகடித்தது. இன்றைக்கி கொக்குடிச்சோலை தாந்தோண்டீஸ்வரர் கருங்கல்லால் கோயில் கட்டப்பட்டது. இன்றைக்கி 24 8 2025 போயிருந்தேன். நான் சந்தோஷமாக போயிருந்தேன். நான் கோயிலுக்கு கல் வைக்கண்டு எல்லோரும் அவ்வளோ பேர் மிதிக்கக்குள்ளே ஆம்பளை கொஞ்சம் பேர் பொம்பளையில் வைக்கக்கூடாது. பொம்பளையில் ஆம்பளை தான் வைக்கணும், பொம்பளையில் வைக்கக்கூடாது. அப்போ எனக்கு உண்மையாகவே சிவனப்பாட்ட கேட்டேன் நான். அப்பா என்னப்பா இது தேர் இழுக்கக்குள்ளேயும் இதே கதை, இப்போயும் இதே கதை. அதான் ஆம்பளை பொம்பளை ஒரு தாய் ஒரு கருவை சுமக்காமல் ஆம்பளை பிள்ளை நீங்கள் வந்தீங்களா? அப்போ சுமக்கக்குள்ளே பெண் தேவை, கோயிலுக்குள்ளே கல் வைக்க தேவையில்லையா? இது மொக்குத்தனம் இல்லையா? உங்களுக்கு அறிவு இருக்கிறார்கள் முழு பேருக்கும் தெரியும் தானே இது பிள்ளை இல்லையாண்டு. அப்போ நான் அந்த ஒரு ஆள்கிட்ட கேட்டேன். அப்போ பொம்பளை பிள்ளைகள் வைக்கிறேன்னு சொல்கிறேன். அப்போ அம்மாவுக்கு பாதி உடம்பு கொடுக்கலையா சிவனப்பாண்டு வைக்க? அது அவள் சொன்னம்மா, நான் சொல்லலை, பிள்ளையா நினைக்காங்க, நீங்கள் வைக்கலுவீங்க. என்னையா கதை இது? கோயிலில் வந்துட்டு கோயில்கிற புனிதத்தை கெடுக்கக்கூடாதுன்னு உங்களை மாதிரி 2-3 பேர் இருந்து நீங்கள் செய்கிற அடாவடி தனம் இருக்கல. என்ன நிர்வாகம் உங்களோட நிர்வாகம்? நாங்கள் கடவுள் எங்களை செய்வோம் வேறு இந்த பொம்பளை வர ஆம்பளை வர படைச்சதா? ஒரு பொம்பளோட வகுத்துக்க நீங்கள் கரு உருவாமல் நீங்கள் ஆம்பளையில் அவளை மந்திரிவீங்களா? கொஞ்சம் வேணாலும் திருந்துங்களே. நீங்கள் கோயிலுன்றீங்க, புனிதம் பண்ணுறீங்க, சாமி சொன்னவரா, சிவன் சொன்னவரா அவங்கள்ட்ட பொம்பளை வைக்கக்கூடாண்டு? அவரே ஒரு பாதி உடம்பை கொடுத்துருக்கே தெரியா? இனிமேல் இந்த வேலை செய்யாதீங்க. உங்களோட முகமெல்லாம் போட்டு கிளி என்று கிழிச்சு போட்டுருவேன். அமைதியாக போயிட்டு அந்த கோயில் அப்பன்ட்ட பாரம் கொடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த வேலையெல்லாம் செய்யாதீங்க. எங்கட கோயிலில் எல்லாருக்கும் சிவன் ஒரு பரம்பொருள் தெரியா? அவர் பாதி உடம்பு பொம்பளைக்கு பாதி கொடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு பொம்பளை வயிற்றில் கரு சுமக்காமல் நீங்கள் ஆம்பளையில் வரலை. நீங்கள் ஆம்பளைன்றீங்க. அதுக்கும் முதல்ல முக்கியத்துவம் கொடுங்க. படிப்பறிவு இல்லாடியே அறிவு இருக்கு இல்லையா? நீங்கள் ஆம்பளைன்றீங்களே, ஒரு பொம்பளோட வகுத்துக்கு அந்த கருவில் இல்லாமல் நீங்கள் ஆம்பளையாக வந்தீங்களா? பொம்பளை வைக்கலான்னு சொன்னவர் கடவுள் சிவன் வந்து சொன்னவர் அவங்கள்ட்ட வைக்க வேணாண்டு. எந்த ஐயர் சொன்னவர் உங்களுக்கு? ஐயர் சொன்னு சொன்னீங்க. அப்போ மிச்சம் கொஞ்சம் பொம்பளை பிள்ளைகள் வச்சுருந்தாங்க, அப்போ வைக்கலாமா? மொக்குத்தனமாக நடந்து கொள்ளாங்க. உங்களோட புனிதத்தை கொடுக்காங்க. சிவனப்பாவை பற்றி உங்களுக்கு தெரியாது, சிவன் வரலாறை பற்றி தெரியாது. உங்களுக்கு தெரியாட்டி ஒதுங்குங்க. நிர்வாகம் செய்ய தெரியாண்டா ஒதுங்குங்க. நாங்கள் எவ்வளோ ஆசையாக பக்தியாக போனோம். நாங்கள் சிவனே கொடுத்தவரா இருக்கு. கையில காட்சி காரைக்கால் அம்மையாக இருக்குது. அம்மைன்ற பட்டமும் கொடுத்தவர். அப்படியான அவர் உங்கள்கிட்ட பொம்பளை வைக்க வேணான்னு சொன்னவரா? இதான் கடைசி முதலும். உங்களுக்கு பொம்பளைக்கு சரியான உரிமை கொடுங்க கோயிலில். அப்படி இல்லையா நிர்வாகம் நீங்கள் அவ்வளோ மாறுங்க. சாமின்றது எல்லாருக்கும் ஒன்று தான், கோயில்ன்றது எல்லாருக்கும் ஒன்று தான். கோயிலுக்கு கல் வச்சா நாங்கள் விரும்பி தான் வைக்க வரோம். இல்லை சிவன் சொன்னார்கிட்ட சொல்லுங்கள், சிவன் சொன்னவர்ண்டு ஒரு அத்தாட்சி காட்டுங்க. நன்றி வணக்கம். யாரையும் மனசு நோகடிக்கல, இந்த மனசு நொந்தவடியாக தானே அதை பற்றி கதைக்கிறேன். நன்றி வணக்கம். ஈழத்திலிருந்து வாணி செல்வராஜா. நன்றி வணக்கம்.